Hello everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல resin art எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். First, resin and hardener எடுத்துருக்கேன். resin எப்பவுமே நிறைய ரேஷியோ யூஸ் பண்ணுவோம். சோ அதனால தான் hardener விட resin கொஞ்சம் பெரிய பாட்டில்ல கொடுத்திருப்பாங்க. இந்த work ஸ்டார்ட் பண்றதுக்கு பிஃபோரா நீங்க எப்பவுமே mask and also gloves mandatory யூஸ் பண்ணிக்கோங்க. Because இதுல some chemicals யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பேப்பர் கப் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் பிளாஸ்டிக் ஸ்பூன் வச்சு தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ரெசின் 2:1 ரேஷியோ யூஸ் பண்ண போகிறோம். ரெசின் 2 ஸ்பூன் அண்ட் ஆல்சோ ஹார்ட்னர் 1 ஸ்பூன். இதை ஐஸ்கிரீம் ஸ்டிக் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். 5 to 10 minutes மிக்ஸ் பண்ணணும். இதில் ஹேர் பபிள்ஸ் வரும். அது வராமல் இருக்க இந்த பபிள் பஸ்டர் யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மோல்டு யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு ரெசின் ஆர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பிஃபோராக டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி ஸ்டார் கிளிட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய கிளிட்டர்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இது ஸ்டாருன்றதால நான் கோல்டன் கலர் ஸ்டார்ஸ் அதில் கொடுத்துருக்கேன். இது க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். லீஃப்ன்றதால க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். இதில் கலர்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அக்ரலிக் கலர் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செப்ரேட்டாக ஒரு பேப்பர் கப் எடுத்து அதில் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ரெசின் அதில் போட்டு எவ்வளோ உங்களுக்கு கலர் வேணுமோ அந்த கலரில் போட்டு நல்லா ஐஸ்கிரீம் ஸ்டிக் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் அந்த மோல்டில் மூன் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதனால் நான் ஒயிட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அந்தந்த கலர்ஸை ஆட் பண்ணி ஃபுல்லாக போட்டுக்கலாம். இது 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகும். எடுக்கும்போது ஹார்டாக பிளாஸ்டிக் மாதிரி இருக்கணும், ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. இதில் கீ செயின், ஸ்டட், இயர்ரிங்ஸ், கிஃப்ட் கூட பண்ணலாம். எல்லாமே நம்ம க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் இருக்குது. இதெல்லாம் இப்போ சேல் கூட பண்ணுறாங்க. இப்போ இது மோல்லேருந்து நான் எல்லாமே எடுத்துட்டேன். ஜஸ்ட் இந்த மாதிரி பின்னாடி ப்ரெஸ் பண்ணால் போதும், வந்துடும். இது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருக்கு எனக்கு. இதில் ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நம்ம கீ செயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இயரிங்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரெடி பண்ண மோல்ஸ்லாம் இப்படி தான் வந்திருக்கு.